நமது கண் ஆர்பிட் எனப்படும் கண் குழிவிற்குள் அமைந்துள்ளது. கண் குழிவில் கண்களோடு கண் தசைகள், பார்வை நரம்புகள் மற்றும் கொழுப்பு ஆகியவையும் அமைந்துள்ளன. தைராய்டு நோயினால் கண்கள் பாதிக்கப்படும் பொழுது கண்ணை சுற்றியுள்ள கொழுப்பின் அளவு அதிகரிக்கிறது மற்றும் தசைகள் தடிமன் ஆகிறது. தைராய்டு கண் நோய் பொதுவாக தைராய்டு ஹார்மோன் அதிகமாக சுரப்பதாலோ குறைவாக சுரப்பதாலோ வரும். இருப்பினும் தைராய்டு இயல்பாக உள்ளவர்களுக்கும் தைராய்டு கண்ணோய் வர வாய்ப்பு உண்டு. பொதுவாக 40-50 வயதுக்குட்பட்டவர்களுக்கே அதிகமாக வரும். அதுவும் ஆண்களை விட பெண்களே அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றனர். புகைப்பிடிப்பதாலும் புகையிலை உண்பதாலும் நோயின் பாதிப்பு அதிகமாகும். தைராய்டு கண் நோயின் அறிகுறிகள்: கண் வறட்சி, கீழ் மேல் இமைகளில் வீக்கம், கண்களின் நிலைகுத்தின அல்லது முறைப்பது போன்ற தோற்றம், இவை ஆகியவை ஆரம்ப நிலையாகும். விழிக்கோளம் வெளியே பிதுங்கி இருத்தல், கண்களை மூட முடியாத நிலை, பார்வை நரம்பு பாதித்து பார்வை குறைதல் ஆகியவை தீவிர நிலை நோயாகும். தசை திசுக்கள் பாதிக்கப்படுவதால் இரட்டை பார்வை மற்றும் இயல்பை விட குறைவான கண் அசைவுகள் காணப்படும். தைராய்டு கண் நோய் தீவிரமாக இருப்பின் சிடி ஸ்கேன் தேவைப்படும். நோயின் ஆரம்ப காலத்தில் சொட்டு மருந்துகள் பயன்படுத்தப்படும். மேலும் நோயின் தீவிரத்தை கட்டுப்படுத்த சில வாரங்களுக்கு ஸ்டீராய்டு மருந்து இரத்த நாளம் மூலம் செலுத்தப்படும். கண்களை முழுவதுமாக மூட இயலாத தருணத்தில் கண் இமைகளை தற்காலிகமாக மூடி கருவிழி தெளிவான பார்வை பாதிக்கப்படாமல் அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது. மேலும் நோயின் தீவிரம் குறைந்த பிறகு உங்களுக்கு ஆர்பிட்டாட்டமி எனப்படும் அறுவை சிகிச்சை தேவைப்படலாம்.